மரியாதைக்குரிய ஐயா காமராசர் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு பிறகு ஒரு பிரதான தொழிற்சாலைகளை கட்டமைத்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்க முடியல. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற தருவாயில் திருச்சியில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு அனைவருக்குமான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற பேரறிவிப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும்ப அட்டைதார பெண்களுக்கும் தொழில் தொடக்க தொகையாக 10,000 ரூபாயை வங்கி கணக்கில் வரவு வைத்து அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதே போன்று பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருந்த திமுக நடத்தின நாடகம் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுல அவங்கள்ட்ட இருந்து முதல்ல இந்த உரிமை சலுகையை கொடுத்துட்டு கேவலப்படுத்துறதுல இருந்து மக்களை மீட்டெடுக்கணுன்ற காரணத்திற்காக மாதம் பெண்களுக்கு 2,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற பேரறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த 8,000 ரூபாய் கூப்பனை காட்டி மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கை வாங்கி கொண்டு அவர்கள் மிகப்பெரிய வாழ்றதுக்கான தயாரா இருக்கிறாங்க. அறிவிச்சிருந்தவர்களே, ஒட்டுமொத்தமாக ஐயா கருணாநிதி குடும்பத்திற்கு தமிழ்நாட்டை அடகுரைக்காது ஒரு சாமானிய மனிதனாக இருந்து ஒரு விவசாய குடியிலிருந்து பிறந்து வந்து இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக மாறி தமிழ்நாட்டை ஆள இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாருடைய கையில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் போக வேண்டும், தமிழ் மக்களுக்கான ஆட்சி நிலையை ஒரு தமிழன் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான மிக பெரும் வாய்ப்பு வரக்கூடிய தேர்தல். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு களத்தில் நின்று தேனீக்களை போட்டு களமாடி எறும்புகளை போல சுறுசுறுப்பாக இருந்து ஒவ்வொரு வாக்கும் நம்ம கையில் இருக்கிறது. அறுவடை செய்தால் போதுமானது. அண்ணனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக திருச்சி கிழக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தீர்மானிக்கின்ற அளவிற்கான வெற்றி என்பது உறுதி. எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்க 5000 அல்லது 50,000 என்பதை முடிவு செய்ய வேண்டியது திருச்சி கிழக்கு மக்களுடைய கையில் இருக்கிறது. மிகச்சரியான வாய்ப்பு. ஏன்னா ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய திருவிழான்னு நினைக்கிறோம். அதிமுக காலத்தில் இருந்தாங்களே திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க. அம்மா உணவகம் நிறுத்தப்பட்டது, அம்மா மருந்தகம் நிறுத்தப்பட்டது, திருமண உதவித்தொகை திட்டம், மகப்பேறு உதவித்தொகை திட்டம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. கூடுதலா எதுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கன்னு தெரியல. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றி பேசவே இல்லை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றி பேசவே இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யதார்த்தமான நடைமுறை சார்ந்த மக்களை இது செய்ய முடியும் இது செய்ய முடியாது என்பதை உணர்த்துகின்ற வகையில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறது. குறிப்பா மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எது யதார்த்தம் இல்லைன்னு எடுத்துக்காட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து திருமணங்களுக்கும் 1 பவுன் தங்கம் கொடுப்பேங்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் திருமணங்கள் நடக்குது. அப்ப 7 லட்சம் பவுன் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு மட்டும். 4 லட்சம் குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தைக்கு 1/2 பவுன் தாய்மாமன் சீர் செய்தாங்கிறார். அப்படி பார்த்தா 2 லட்சம் பவுன் கொடுக்கணும். ஒரு வருடத்திற்கு மட்டும் 9 லட்சம் பவுன் எங்க தங்க தமிழ்நாட்டில் தங்களை இணைத்துக் கொண்டு போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகரன் மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெற செய்து மாற்றத்தை இந்த மண்ணிலிருந்து தொடங்குவோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் நிலை பெறட்டும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெற்றோர்களே, இந்த சின்னம் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் புரட்சி தலைவி அம்மா கண்ட சின்னம். பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பதிவு செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துக்கு அண்ணனை வெற்றி பெற செய்யுங்க. திருச்சி கிழக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு பெட்டியில 4வது இடத்துல இருக்கு இரட்டை இலை சின்னம். 4வது இடத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. திருச்சி மாநகரம் மிகப்பெரிய வெற்றி மாநகரமாக சிறந்த மாநகரமாக விளங்குவதற்கு அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் உறுதுணையாக நின்று நம்மளோடு உறவோடு களமாடக்கூடிய ஒரு உன்னதமான மனிதருக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி மலரும், எல்லா மக்களுக்குமான மேம்பாடு விரிவடையும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்று வந்த பிறகு காரே இல்லாத மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல கார் வாங்கி அன்பளிப்பு அளிக்கப்படும் என்பதை பகையோடு தெரிவித்துக் உண்மையிலே எங்க திமுகனாலே தில்லுமுள்ளு திருட்டுனாலே தில்லுமுள்ளு திமுக 2 வேறுபட்டே பார்க்க முடியாது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காரு. அதை விட கொடுமை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஐயா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் திருச்சியில ஒரு சொத்து கணக்கு காட்டியிருக்காரு, பெரம்பூர்ல ஒரு சொத்து கணக்கு காட்டியிருக்காரு. உயர்நீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு. இதெல்லாம் கடந்து பார்த்து விட்டு மக்கள் அப்படியே கடந்து போகாதீங்க.
சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. திருச்சி கிழக்கு தலையெழுத்தே மாற்றுவோம். நன்றி.